ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பல தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது புத்தம் புது காலை. தெய்வீக கீர்த்தனை காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனை திருமூலரின் முதல் தந்திரத்தில் இரண்டாவது பாடல். அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் மனிதர்களுக்கு எளிமையாக சிவபெருமானை அடைவதற்கு வழியை அவர் காட்டுகின்றார். எப்படி சிவபெருமானை வணங்க வேண்டும், அவர் எப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார், மக்களுக்கு எப்படி அவர் தன்னுடைய அருளை பொழிகின்றார் என்பதனை எளிய முறையில் கூறியிருக்கின்றார். இப்போ திருமூலருடைய பாடலை நாம் இசைப்போம். போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென்திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானை தான் கூறுகின்றேனே. இந்த பாடலானது எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். அதாவது முதல்ல போற்றிசைத்து, அடுத்த வரியில் பார்க்கும்போது நாற்றிசைக்கு, அந்த 4 திசைக்கும் எப்படின்றத அழகாக சொல்கிறாரு. போற்றிசைத்து, அந்த போற்றி இறைவனை வணங்க வேண்டும். இந்த சிவபெருமானை அடியவர்கள் எல்லோரும் அப்படியே அவருடைய திருநாமம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று அழகாக அவர் திருநாமத்தை இட்டு அழைக்கின்ற பொழுது அடியவர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடியவன் தான் சிவபெருமான். அது இன்னிசையாக பாட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அதை விரும்பியவர் நாற்றிசைக்கும், நாற்றிசை என்றால் 4 திசைகளுக்கும் நல்ல மாதுக்கு நாதனை என்கின்றார். நல்ல மாது யாரு என்றால் சிவபெருமானுடைய மாது யாரு என்று பார்க்கின்ற பொழுது சக்தி. சக்திக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்த சிவபெருமான். எப்படிப்பட்ட சிவபெருமான் என்றால் 4 திசைக்கும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று 4 திசைக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். மேலே கூறியுள்ள திசைகளுள் தென் திசைக்கு அதிபதியாக இருக்கின்றான். எந்த திசை என்று பார்க்கின்ற போது 4 திசைகள் இருக்கிறது, ஆனால் தென் திசைக்குத்தான் இவர் அதிபதியாக இருக்கின்றார். ஏன் தென் திசைக்கு அதிபதியாக இருக்கின்றார் என்ற ஒரு வினாவினை நாம் எழுப்பினோம் என்றால் அதில் பார்த்தோம்னா ஒரு புராண கதை இருக்குங்க. அதாவது மிருகண்டு முனிவர் என்பவர் இருந்தார். அவருக்கு தன்னுடைய குழந்தை பெயர்ச்சி இல்லாமல் இருந்ததனால் தனக்கு என்று ஒரு குழந்தை வேண்டும் என்று சிவபெருமானை வணங்குகின்றார். சிவபெருமான் அவருடைய தவத்தை மெச்சி என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கிறார். அப்பொழுது மிருகண்டு முனிவர் கேட்கின்றார், எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும். ஏன்னா தீப்பந்தம் பிடிப்பதற்கு ஒரு மகன் வேண்டும். தீப்பந்தம் பிடிப்பதற்கு ஒரு மகன் வேண்டும் என்றால்
எப்பொழுதுமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் மழலை செல்வம் இல்லை என்றால் அவருடைய வாழ்வினிலே எந்த ஒரு நிலையும் முழுமையடைந்ததில்லை. ஆக அறம் பொருள் இன்பம் வீடு வேற்று எய்துகின்ற பொழுது அறம் செய்ய வேண்டும், அறத்தை கொண்டு பொருள் ஈட்ட வேண்டும், பொருள் ஈட்டி இல்லற இன்பத்தை கடைபிடிக்க வேண்டும். தர்மத்தோடு வாழ்ந்தவன் அந்த வீடு வேட்டை அடைகின்ற பொழுது அவன் சுகத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்கு ஒரு மகன் வேண்டும். அந்த மகனைத்தான் சிவபெருமானிடத்திலே கேட்கின்றார். அவரும் கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு கட்டளை இடுகின்றார். 16 வயதிற்குள் இறக்கக்கூடிய ஒரு மகன் வேண்டுமா? ஒழுக்க சீலனாக இருப்பான். ஒழுக்கமற்ற சீலத்தை உடைய ஒரு மகன் வேண்டுமென்றால் ஆயுள் நீண்டு இருக்கும். எப்படிப்பட்ட மகன் வேண்டும்? நீண்ட ஆயுளா குறை ஆயுளா என்ற வினாவினை கேட்கிறார். சற்று நேரம் சிந்திக்கின்றார். ஏன்னா நம்ம யோசிக்கணும் இல்லையா? டக்குன்னு வரத்தை கொடுத்துட்டு டக்குன்னு வரத்தை வாங்கிடுவோம். அந்த வரத்தை வாங்கிட்ட உடனே அதனுடைய பின்னால் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்கள், அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்களை நாம் தானே அதை சரி செய்ய வேண்டும். பின்னால் ஏற்படுகின்ற பொழுது துயரத்தை கண்டு ஐயோ என்று தலையின் மீது நாம் கையை வைக்கக்கூடாதல்லவா? அதனால் சிந்திக்கின்றார் முனிவர். சிந்தித்தவர், பெருமானே, சிவபெருமானே, அப்பா, எனக்கு நீண்ட ஆயுளை உடைய குழந்தை வேண்டாம். எனக்கு நீண்ட ஆயுளை உடைய குழந்தை வேண்டாம். ஒழுக்க சீலனாக குறைகாலம் வாழ்ந்தாலும் பெயருடைய மகனே வேண்டும் என்றார். அதை கேட்டவுடனே சிவபெருமான் சிரித்து கொண்டே, அப்படியாப்பா, சரி, எத்தனை வருஷம்? 16 வருஷம் அவன் இருப்பான், போதுமா? அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்க சீலனாக மகன் பிறப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு மார்கண்டேயன் என்கின்ற அழகான திருநாமத்தை சூட்டினார். அந்த குழந்தை அழகாக வளருது. கல்வி செல்வமாக பேசுகிற பெரியவங்கக்கிட்ட பேசும் பொழுதே அவ்வளவு தன்மையாக பேசுகின்றான். அவனை பார்க்கின்ற பொழுதே பாவங்கள் எல்லாம் தொலைந்து விடுகின்றது. அவன் அருகே நின்றாலே நம்முடைய இன்பங்கள் பெருகுகின்றது. பாவங்கள் நீங்கும் பொழுது நம்முடைய மனதினுடைய நிலையை சிந்திக்க வேண்டும். அவனுடைய மனதில் எப்பொழுதும் நல்லதே நினைக்கக்கூடிய எண்ணமானது வளர்ந்து கொண்டே செல்லும். அத்தகைய நிலையை மார்கண்டேயன் பெறுகின்றான். தக்க வயது வருகின்ற பொழுது அக்காலத்திலெல்லாம் திருமணமும் செய்து வைப்பார்கள் உண்டு. ஆனால் இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றாமல் இருக்கின்றார். நம்முடைய வம்சம் வளர வேண்டுமே என்று மிருகண்ட முனிவர் அப்பொழுது சிந்திக்கின்றார். நமக்கு இறைவனுடைய 16 ஆண்டுகள் முடிந்த பின் தம்முடைய குழந்தையானவன் உலகை விட்டு நீங்கி விடுவான் என்று எண்ணிய பொழுது அப்பொழுது சொல்கின்றான் மார்கண்டேயன், தந்தையே, தாங்கள் கலங்க வேண்டாம். சிவபெருமான் நினைத்தால் எத்தகைய செயலும் செய்யக்கூடியவர். ஆகையினால் அவருடைய திருவடியையே நான் பற்றி கொண்டேன் என்றால் எனக்கு ஏது மரணம் என்பது? எனவே நான் அவருடைய எண்ணத்தை நான் அடைவேன் என்று கூறி சிவபெருமானினுடைய திருவடிகளை அடைவதற்காக லிங்கத்தினிடம் சென்று தினமும் பூஜை செய்கின்றான். இப்படி பூஜை செய்கின்ற காலகட்டத்தில் நாட்கள் நகருகின்றது. 15 முடிந்து 16 துவங்குகின்றது. அப்படி 16 துவங்குகின்ற காலகட்டத்தில் இறைவனுடைய நாள் நெருங்கியது. வானத்தில் இருக்கின்ற கார் மேகங்கள் இருள் சூழ்ந்தன. எங்குமே இருள் பறந்த நிலை காணப்படுகின்றது. காற்று வீசுவதற்கும் சற்று கால தாமதம் எடுத்துக்கொள்கிறது. இந்த நிலை காலானானவன் தன்னுடைய யமன், அந்த யமன் பாசக்கயிற்றை எடுத்து வீசிக்கிட்டு வராரு. இவனுடைய கண்களிலே தெரிந்து விடுகிறது. யமன் வருகின்றார். தந்தை மிருகண்ட முனிவர் ஒரு பக்கம் அழுகின்றார். மறு பக்கத்தில் நின்றிருந்த இவர் என்ன செய்கின்றார் என்றால் சிறிதும் கலங்கவில்லை. இறைவன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை என்று சிவபெருமானுடைய லிங்கத்தை இறுக பற்றி கொள்கின்றான். அப்படி பற்றி கொண்டு, உன்னுடைய திருவடியை அடைந்து விட்டேன், நீ எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறி அவருடைய திருவடிகளை பற்றி வணங்கி இருக்கின்றான். அந்த நிலையில்தான் வானம் பளிச்சென்று வெளுத்து காணப்படுகின்றது.
இருள் சூழ்ந்த நிலையானது மாறிவிடுகிறது. காற்று தென்றலாக வீசுகின்றது. இதையெல்லாம் பார்த்தவுடனே யமனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவனுடைய கடமை என்ன? யமதர்மன் சொல்லும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்தான் யமன். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுதும் தன்னுடைய காலத்தின்படி தான் செய்ய வேண்டிய செயல்களை செய்தே ஆக வேண்டும் என்று பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசுகின்றான். அது குறியானது இருவரையும் இணைக்கின்றது. யாரென்றால் சிவபெருமானையும் சேர்த்து அந்த கயிறு பற்றி இழுக்க, அப்பொழுது சினம் உற்ற சிவபெருமான் லிங்கத்தை பிளர்ந்து யமனை எட்டி உதைக்கின்றார். அவர் எட்டி உதைத்தது எம்பெருமானுடைய கால்கள் பட்ட யமதர்மனின் மீதல்ல, காலத்தின் மீதே அவர் எட்டி உதைத்தார். ஆகவேதான் இந்த வரிகளையும் அவர் கூறுகின்றார். எனவே இந்த 4 வரிகளுக்குள் மார்க்கண்டேயனுடைய வரலாறும் புதைந்திருக்கிறது என்பதை கூறுவதில் பெருமைப்படுகின்றேன். எனவே இந்த வாய்ப்புக்கு அளித்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கத்துடன் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.